ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமா ஃபாஷிஷ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீல் மேக்கர் வச்சுலாம் நம்ம செய்ய போகிறோம். என்ன ரெசிபினா மீல் மேக்கர் கீமாங்க. இது சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவை பார்த்திங்கன்னா, நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். 2 கப் மீல் மேக்கருங்க. சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. அப்புறமா தேவையான ஆயிலு, அப்புறமா 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடரு, 3/4 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்காங்க. அப்புறமா அந்த பிரியாணி லீஃபு, பட்டை, கிராம்பு, சோம்பு 1/4 ஸ்பூனு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாமா? மீல் மேக்கரை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு இருக்குல்ல, அந்த சோம்பு எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இலை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நீங்கள் அந்த வெங்காயத்தோட கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ப்ரௌனிஷ் கலரில் வரணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் தக்காளி அப்படியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அரைச்சியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா கலக்கிட்டே வாங்க. தக்காளியெல்லாம் தோல் உறிஞ்சி வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் எல்லா மசாலாவும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலக்குங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிருக்கப்புறமா உங்களுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா திரும்ப உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக வர மாதிரி இருக்கும்போது அந்த மீல் மேக்கரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டே வாங்க. லைட்டாக திக்காயிட்டே வரும். திக்காக வரும்போது கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.